தொகையல், பீன்ஸ் பொரியல், அவியல், உருளைக்கிழங்கு பொரியல். இத பயங்கரமா ஆட்டாதரனா பள்ளினா பயம். ஏய் இன்னொரு ஒருத்த வந்துட்டாடே. ஓ மொசம்பி இருக்கா? சாத்துக்குடி. ஓ கார்லாம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சா முடிய மாட்டேங்குது. ஸோ நாளைக்கு போயிட்டு எதனா டேன் ரிமூவர் இருக்கா அப்படின்றத பண்ணணும். எல்லாமே நல்லா இருக்குமா? சாப்பிட்டு எல்லாம் ஜிலேபி சாப்பிடலாம். ஓகே கைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாய் அனி. ஹாய். ஹாய். சுத்தமா முடியல. உட்காரு, நீ போய் உட்காரு. ஓ நான் முன்னாடி போயிட்டேன். கார்னர்னா அனி என் மடியில உட்காருவானா? ஓகே. யூ ஆர் கோயிங் டு சிட் இன் அம்மம்மாஸ் லேப். கோ. என்னவோ நினைச்சேன், நாங்க எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிட்டோம். திருப்பதி போயிட்டு அந்த வெயில்ல எல்லாம் முடிச்சுட்டு முடியல. கரெக்டா வந்து ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணோம். அன்னைக்கு பீச் வெயில், திருப்பதி வெயில் எல்லாம் முடிச்சு பயங்கர டேன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி போயிட்டு இது வாங்கிட்டு வரணும் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு சன்ஸ்கிரீன் லோஷனாவது வாங்கி. ஆமா ஆமா அம்மா அம்மா வந்து ஒரு மாசம் நான் டேனா இருந்து நீ ஒரு 2-4 நாள்லயே எப்படி ஆயிட்டேன். என்ன கொட்டாது நஞ்சாது இல்லடா, நான் உள்ள இருக்கேன், நான் ஹோல்ட் பண்ணல. அன்னைக்கு பரவா இருக்குது. ஹவுஸ் ஆட்டோ ரைட் அனி. எப்படி எங்களுக்கு தெரியும்னா, எங்களுடைய பழைய வீட்டு நெய்பர். நான் சின்ன வயசுல இருக்கும்போது இத நம்ம வீடா? ஓ இதான் நம்ம பழைய வீடா? நான் சின்ன வயசுல இருந்த போது தான் எங்க பழைய வீடு. அடையாளம் தெரியல எனக்கு. சாதாரணமாவே இந்த சைடு வந்திருப்பேன்னு தெரியல. இதுல சுத்தவங்க எனக்கு. அந்த பழைய வீடு இருந்த பாத்தீங்களா, அந்த டைம்ல வந்து இவங்க எங்க நெய்பர்ஸ். ஸோ அப்படிதான் வந்து அம்மாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சூப்பர் வந்தாச்சு. ஸோ இங்கே ஏதோ தோண்டி இருக்காங்களாம். ஸோ அந்த சைடு வழியாக அப்படி போக சொல்கிறாங்க. ஸோ அம்மா காசு கொடுத்துட்டு வந்தோடனே போகலாம். ஸோ நல்லா அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவங்க எந்த ரூட்டில் வழியாக அந்த கேப் ஆளுங்க இல்லைன்னா ஆட்டோக்காரங்க போகிறாங்கன்றது நம்ம ஆப்லேயே வந்துடும் போல இருக்கு. ஸோ இட்ஸ் ஃபார் சேஃப்டி கூட ரொம்ப நல்லது. வா அம்மா ஃபாலோ பண்ண. இவங்க ஒருத்தர் ரோட்டில் பசுமாடு இருந்தது, நாய் பார்த்தானா அவன் பார்த்தீங்களா வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளரேஷனில் இறங்கிட்டாரு. வருஷம் அம்மா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப வருஷம் நாங்கள் சின்ன குட்டீஸ்ல இருந்து அம்மா அவங்கள ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து 2 பசங்க. ஒருத்தங்க வந்து என்னுடைய பிக் பிரதர், ஒருத்தங்க வந்து என்னுடைய ஸ்மால் பிரதர். நாய் இருக்குதான் உள்ள போலேன். அது ஒரு பொம்மைடா. டே எனக்கே ஒரு செகண்ட் பயமா இருந்ததுடா. பொம்மை தானே அது? ஏய் லபக்குன்னு ஏறி கடிக்குமா உன? ஹாய் ஆண்டி. சோ நிறைய விதவிதமா இங்க இருக்கு. ஆக்சுவலி எங்களுக்காக சூப்பர் சாம்பார், ரசம், சாதம், அப்புறம் பீன்ஸ் பொரியல், அவியல், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை. அனிஷ்க்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். ஆமா. அப்புறம் பாயசம், அப்பளம். சூப்பர் ஆத்தென்டிக் தமிழ்நாடு ஃபுட். சூப்பர். ஆமா. ஏய் ஆண்டி அவியல் சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா அது அவங்க ஊர் ஸ்டைல் ஆக்சுவலி. ஹாய் ஹாய். எனக்காக பாவம் பட்டு சமத்து எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப நேரமா. இப்பதான் சாப்பிட்டா. அவ்வளவுதான். This is for சாம்பார், this is for ரசம். கேர்டும் இருக்கும். இரு நான் கேக்குறேன். ஓகே. அனிஷ் சின்னவன். சூப்பர். எக்கச்சக்க இதுங்க பாருங்க. தொகையல், பீன்ஸ் பொரியல், அவியல், உருளைக்கிழங்கு பொரியல். வாவ் எப்படிமா இருக்கு? பெர்ஃபெக்ட். சாம்பார் சூப்பர். தொகையல் அல்டிமேட். ரொம்ப நாள் ஆச்சு நாங்க தொகையல் சாப்பிட்டு. பெர்ஃபெக்ட். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பப்படம்
இல்லாட்டி பப்படம். கிளம்பிட்டாங்க அவங்க. ஃபுல் ஐட்டம்ஸ் இவ்வளோ டேஸ்டியா பண்ணது வந்துட்டு இவங்க தான். சான்ஸே இல்லை, சூப்பரா இருக்கு எல்லாமே. ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கு. காரம் ரொம்ப கரெக்டா இருக்கு. ஆமா, தொகையில் கூட வந்து நான் யூஸ்வலா எல்லாருமே காரம் அதிகமா போடுவாங்கல்ல, ஏன்னா எங்களுக்கு நாங்க அங்க சாப்பிட்டு காரம் கம்மியா சாப்பிட்டு பழகிடுச்சு. ஆனா காரம் கரெக்டா இருக்கு, இவங்களே சாப்பிடுற அளவுக்கு இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. பாய். என்னடா விளையாடுறீங்க? ஓ, டவர் பில்ட் பண்ணி தள்ளி விட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சூப்பர். நான் அப்புறமா வந்து வீடை காமிக்கிறேன். இப்போதைக்கு சாப்பிட்டு இன்னும் முடிக்கல. ரசம் குடிச்சிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு. பாயசம் சூப்பரா இருக்கு கண்ணா. வந்து ஏய் சூப்பர். ஆன்ட்டி இப்பதான் காமிச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க நீ இது நீ பண்ணியா? கியூட்டா இருக்கண்ணா. இது வந்து அவ பண்ணா. இது உள்ள கோல்டன். மத்தது நான் பண்ணேன். நான் அதுதான் காமிக்கணும். அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, லைக் பெயிண்ட் எல்லாம் வந்துட்டு லைக் இதுவாயிடுச்சு நார்மல். அதாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இதுவாயிடும்ல. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபுல்லா அழகா பண்ணிருக்காங்க. கிருஷ்ணருக்கு சூப்பரா பெரிய பெரிய கிருஷ்ணருங்க. ஆமாடா. ஓ கிரிஷ், அவ கேக்குறா. அவன் சொன்னா கிரிக்கெட் விளையாட மாட்டேன்னு. உங்க ஷர்ட்ல பால் இருக்குல்ல அப்படின்னு. அது வந்து பேஸ் பால். ஆல்மோஸ்ட் அதுவும் கிரிக்கெட் மாதிரி தான். கிரிஷுடைய ஃபேவரட் ஊஞ்சல் இது. விழாதுடா. ஏன் பயமா இருக்குது? பாவம் ஆண்டி உட்காரவே இல்லை. ஆண்டி நீங்க உட்காருங்க ஆண்டி. பாவம் அனி. நோ அனி, நோ அனி. அனி நோ. ஆமாமா, பயம் பயம். இத பயங்கரமா ஆட்டாதரனா பள்ளினா பயம். ஏய் இன்னொரு ஒருத்த வேண்டாம். டேய் வேணாண்டா. டேய் வேணாண்டா. யூ said you don't trust him. so என்ன ஏன்டா வச்சு செய்றீங்க? ஏய் போதும்டா. டேய் வேணாண்டா வேணாண்டா. இப்போதான்டா சாப்பிட்டேன். வாய் வழியா வெளில வந்துட போதுடா. பிரைவேட்டா அம்மாக்கு மட்டும் கான்சர்ட்டா? உனக்கு மட்டுமா? வந்து அம்மாக்கு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் saree கொடுத்துருக்காங்க. ஓ வாவ், ஓகே. கலம்காரி சாஃப்ட்டா. ஓ நல்ல வேலை ஏதோ நடக்குதாம். எப்பவுமே இப்படி இருக்காது. இப்போ வந்து அது வேலை நடக்கிறதுனால நாங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். குட்டி அழகா பாடிட்டு இருக்கா. ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஆன்ட்டி ஆக்சுவலி வந்து இவங்க வீட்டுல காய்ச்ச மாங்காய். இங்க மாங்காய் மரம் இருக்கா? ஓகே, மாங்காய் இருக்கு. எனக்கு காமிக்கிறியா அப்புறமா மாங்காய் மரம்? ஓ மாடியில இருக்கா? மாடியில இருக்கா? ஓ அதாவது கீழே இருந்து மேல வருமா மாடியில. ஸோ அங்க வந்து எட்டும் போல இருக்க ஹைட்டு. ஸோ எனக்கு மாடியில போய் காமிக்கிறியா? ஓகே. ஸோ சூப்பரா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. எங்க ஐஸ்கிரீம்? அதான் என்னோட பெயிண்டிங்ஸ்மா. ஸ்டெப்ஸ் இருக்கறல என்னோட பெயிண்டிங். ஓ ஓகே. நானும் வரட்டேன். போட் ஆண்டி காமிக்கிறியா எனக்கு? ஓ ஆண்டி சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து ஆண்டியோடைய பெயிண்டிங்ஸ். அவங்களே வந்து பெயிண்ட் பண்ணி. ஓகே. இது மட்டும் அவங்க ஃப்ரெண்ட் பண்ணதான். இது எல்லாமே வந்துட்டு கீதா ஆண்டி பண்ணது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இவ வந்து எனக்கு ஹோம் டூர் கொடுக்குறா. கரெக்ட். ஓ மாடி காமிக்கிறா. என்னது இது? ஓ ஓகே. இது வந்து பாத்ரூமா? ஓகே. இவங்க கசின் அமெரிக்கால இருந்து வந்தா தூங்குவாங்க. அது அட்டிக்கா? ஓகே. மேல சாப்பாடு. இதுதான் நான் சொன்னேன். நீதான் வந்துட்டு அம்மா ரெனோவேட் பண்ண வேண்டாம். காலு காலு வந்துரு வேண்டாம் குட்டி. வா, கால் ஏறிய போகுது. நான் வேணா அங்க ஓடி போய் அந்த நிழல்ல நிக்கிறேன். அம்மா ஏய் இங்க கூட சுடுதுடி.
ஏ ஆமா அங்க பாரு அனி மாங்கா. அதுக்கப்புறம் அது இது ஓ வாவ். அது பேர் என்ன? மாங்காய் மரம் இருக்கு. எனக்கு காமிக்கிறதுக்காக குழந்தை பாவம் சமைச்சு. மொசம்பி இருக்காங்க. ஓ மொசம்பி இருக்கா? சாத்துக்குடி. வாழை இருக்கு, வாழை. ஓ வாழைமரம். இட்ஸ் ஓ மை காட் நோ. அனி நோ. அனி நிஜமா எரியுது. ஆமாடா. ஏய் 2 minutesல என்ன எப்படி இருக்கு? லிட்டரலி burnt. அங்க ஆனா சூப்பரா இருக்கு. சாத்துக்குடி மொசம்பி ஃப்ரூட் இருந்ததுடா. ஏய் வேண்டாம்டா ரொம்ப எரியுதுடா காலு வேண்டாம். மூடிடு. கிளம்பும் போது தான் தெரிஞ்சது வாட்டர் பாட்டில்ஸ் துப்பட்டா எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். பாய் ஆண்டி. சரி அதான் நீ அதுல தொடச்சிக்கிட்டதை நான் பார்த்துட்டேன் கேடி. ஏய் கீழே பாய் ஆண்டி. பாய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஆக்சுவலி. இது நம்ம வந்துட்டு ஆட்டோ போட்டாச்சு. ஆட்டோல அங்க எங்கேயோ இருக்க மாடுக்கா. சும்மா இப்படிதான் பண்ணோம். சும்மா இருக்கிற மாடை வந்து உன்னை முட்டுற மாதிரி பண்ணணும். அது எறும்பு மரம் இல்லடா கண்ணா, எறும்பு மாடு இப்படி இருக்காது கண்ணா. வந்து கிளம்பியாச்சு. எங்க கிறிஷ் நானு அப்போ மூஞ்சி ரொம்ப மோசமா இருக்கு. போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சன்ஸ்கிரீன் நான் வாங்கி போடணுங்க. மார்க்கெட் வழியா நாங்க போயிட்டு இருக்கோம். அதாம்மா சொல்றாங்க இது வந்து விண்டோ ஷாப்பிங்கா. கிறிஷ் அதுக்கு சொல்றான் ஐ ஷாப்பிங்கா. ஓகேடா வந்தோம். சரி வந்துட்டு உட்காரலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சா முடிய மாட்டேங்குது. பெட்ரூம்க்கு கரெக்டா பள்ளி வந்துச்சு. எனக்கு பள்ளினாலே பிடிக்காது. ஐ ஹேட் இட். எனக்கு இருக்கிறதுலயே வந்து பிடிக்காத ஒரு ஐட்டம் வந்து பள்ளி தாங்க. அனி ப்ளீஸ் அனி எல்லா பேக்கையும் மூடு அனி ப்ளீஸ் அனி கெஞ்சி கேக்குறேன் அனி. ஐ ஹேட் பள்ளி அனி. சோ நாங்க இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். அனி ஸ்டாப் டச்சிங் இட் அனி. அனி அதையும் அம்மா பெட்ரூம்க்கு பள்ளி வந்துருச்சுமா. மூடிடு அனி. அனிக்கு தான் தெரியும் எங்க இருக்கு. அனி எங்க இருக்கு காமி அனி. அனி தான் தைரியமா போகுது. எனக்கு பள்ளினாலே பயம். என்னடா நீ இவ்ளோ அசால்ட்டா இருக்க? ஓடி தள்ளி ஓரம் பண்ணல இருமாடே. நாங்க 2 பேரும் இங்க வந்து உட்காந்துட்டோங்க. இந்த ரூம்ல ஒரே பிரச்சனை, சவுண்ட் பயங்கரமா கேட்கும். இந்த ரூம்க்கு வந்துட்டோம். இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெட் இருந்ததுல அது கொண்டு போய் அங்க வச்சுட்டு இங்க வந்து ஃபுல்லா பொட்டிங்ல எல்லாம் வச்சிருக்கோம். சோ அதான் கேக்குறானுங்க நீ என்ன பயம் இல்லைன்னா அங்க எப்படி தூங்க போறேன்னு. நான் இந்த பொட்டிங்களுக்கு நடுவுல இங்கேயே கூட தூங்கிப்பேன். எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அங்க தூங்க மாட்டேன். எனக்கு அதை கண்டாலே பயம். இல்ல வெயில் இப்பதான் வந்துட்டு வெயில் தாங்க முடியாம குளிச்சுட்டு உட்காரலாம் அப்படின்னு பார்த்தேன். பள்ளி வந்து என்னை வந்து சொதப்பி விட்டுருச்சு. என்ன பண்றது? இப்ப திருப்பி இங்க ஏசி போட்டிருக்கேன். அதனால கொஞ்சம் எனக்கு ஹீட் ஆகாம எனக்கு கூல் ஆக லேட் ஆகும். இல்லங்க பள்ளி வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. மேரி ஆண்டி எல்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இல்லை பையெல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டு ஒரே கலவரமா போச்சு. ஸோ இப்போதான் ஏசி ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இது வந்து பீட்ரூட் ஹல்வா. சாப்பிட்டியாடா பீட்ரூட் ஹல்வா? எப்படா இருக்கு? Top notch. Okay. Invite to your party. நீ உன்னோட பீட்ரூட் ஹல்வா செம்மையா இருந்துச்சு. Top notch. Best. ரெண்டு பேரும் டாப் நாட்ச் எல்லாம் சொல்றானுங்க. ஆனா நிஜமா சூப்பரா இருக்கு. ஆனா இவனுங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நிஜமா நல்லா இருந்தது. கம்மி அந்த சுகர் வந்து ரொம்ப கம்மியா பெர்ஃபெக்டா இருக்கு. ரெண்டும் வந்து லோ பிளாக்ஸ் உட்காந்து விளையாடிட்டு இருக்குதுங்க. கேம் விளையாடுதுங்க. ஆமா திருப்பதி போயிட்டு அங்கேயே வந்து ப்ராமிஸ் பண்ணி விட்டுட்டேன். அனி வந்து 2-3 வாட்டி அழுதுச்சு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ் போட்டேன். ஸோ அதில் வந்து என்னன்னா எல்லாரும் வந்துட்டு லைக் கரெக்டாக நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு ஒரு மீட்டப் போடுறாங்க போல இருக்கு. என் ஃபேஸ் பார்த்தீங்களா நல்லா வந்து டேன் ஆயிடுச்சா.
ஸோ நாளைக்கு போயிட்டு எதனா டேன் ரிமூவர் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். உங்களுக்கு எதனா டேன் ரிமூவர் இருந்தால் சொல்லுங்கள், போயிட்டு பக்காவாக வாங்கிட்டு வந்து ஃபேஸ் திரும்பி பேக் டு ஃபார்மாக ரெடி பண்ணுறோம். ஃப்ரீயாக பள்ளியை எல்லாம் துரத்தி விட்டு லைட்டாக தூங்க போனேன். அதுக்குள்ளே சதீஷன் வந்து என்னை எழுப்பி விட்டுட்டாரு. ஸோ இப்போ என்ன வந்து நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி எங்களுக்கு வந்து தொகையல் அப்புறம் எல்லாமே பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லைம்மா. அவியல் 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 எல்லாம் பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க. அம்மா ஸ்வீட் சூப்பராக கவனிச்சாங்க இல்ல, ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள என்னைக்கும் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டி த கன்க்ளூஷனுக்கு வந்தோம். கிட்ஸ்க்கு வந்து தோசை அண்ட் தொகையல், எனக்கு ரோட்டி. அவங்களுக்கு சுட சுட தோசையை வாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷுக்கும் அனுஷ்க்கும் சுட சுட தோசை வார்த்தை தந்துட சொல்லிட்டேன். ஸோ நான் வந்துட்டு ரோட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் ஒன்னா சாப்பிடலாமா? அவங்களுக்கு தோசை வார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இதுதான் எங்கள் கிச்சன். நான் ஃபர்ஸ்ட் டேவே காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ரூமும் வந்துட்டு நான் காமிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்து இங்கே இருங்க லைட்டு போடுறேன், நுங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே இருக்க பெட்டு தான் இப்போதைக்கு அந்த பெட்ரூம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெட்ரூமில் மாற்றியாச்சு. இப்போதைக்கு பொட்டியை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே எதனா பண்ணணும். ஸோ தட் நம்ம வந்துட்டு இங்கே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் எங்களுடைய பிளானு. பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த தாயார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வித்துட்டு இருந்தாங்க. எல்லா மாங்காயும் சேர்த்து வந்து $50. வாங்கிட்டு வந்த போதே டிரைவர் சொன்னாரு அதெல்லாம் அடிப்பட்ட மாங்காவா இருக்கும்னு. ஆக்சுவலி கரெக்டு. ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து எங்களுடைய மார்க்கெட்ல வந்து ஒரு மாங்காவே வந்துட்டு 40 to 50 rupees இருக்குமா. ஆமாமா, எல்லாமே அடிப்படல. அதான் அம்மா வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப நமக்கு இப்ப பாருங்களேன், இந்த 3 மாங்காவும் சூப்பரா இருக்கு. ஸோ இப்ப நமக்கு 40 to 50 rupeesனா இதுலயே நம்ம எடுத்துடுறோம். இது லைட்டா அடிபட்டிருக்கு, அந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இதெல்லாம் வந்து தொரட்டி கொம்பை வச்சு எடுக்கும் போது கட்டு விழுந்திருக்கு, நல்லாவே தெரியுது பாருங்க. ஸோ யா, இதுவும் லைட்டா இதுவா இருக்கு. ஸோ ஆனா அடிபட்டிருக்கும் கண்டிப்பா. அங்க 50 ரூபாய் விற்கிறாங்கன்னா அது வந்து அதுக்கேற்ற இதுதான். லைக் நமக்கு வந்து எல்லாமே சூப்பரா இருக்கும், இவ்வளோ சீப்பா அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஸோ இதுவும் சூப்பரா இருக்கு பாருங்க, இதுவும் நல்லா இருக்கு. 4 மாங்காய் சூப்பராயிடுச்சு. மீதி வந்துட்டு இந்த அதர் சைடு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடு போயிடுச்சு. அதான் அவர் சொன்னாரு நீங்க பழுக்க வச்சு சாப்பிடாதீங்க, பழுக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேஸ்ட் அப்படின்னாரு இல்லம்மா. ஆமா, அதுக்குள்ள சுத்தமா போயிடுமாமா. அதுக்குள்ள நம்ம கட் பண்ணி ஊறுகாய் போட்டுருணும். ஸோ இதெல்லாம் இது 4 சூப்பரா இருக்கு. மீதியெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு ஊறுகாய் வேணா போட்டுடலாம். ஆனா நாங்க அந்த கடையில வந்து மாம்பழம் வாங்கணும் பாத்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி இல்லம்மா. இன்னைக்கு காலையில சாப்பிட்டோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சூப்பரா இருந்தது. கரெக்டான வெய்ய காலத்து எனக்கு வந்து மேங்கோஸ்னா அவ்வளவு பிடிக்கும். வெய்ய காலத்துல வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த வேலையாவது இதுவாவது லாபமாச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. என்னம்மா ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி தோசை மாவு ஊத்திட்ட போல. ஓ, இந்த இது வந்து கரெக்டா அந்த இதுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்க. சூப்பர். சின்ன பாத்திரம் வைக்கணும். சின்ன பாத்திரம் கரெக்ட். ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. இந்நேரம் எல்லாம் மெல்ட் ஆயிருக்கும். ஓ மை காட், ரியலி? அம்மா உனக்கு தெரியாதா அம்மா சாக்லேட்ஸ் ஃப்ரிட்ஜ்ல இருக்கணும்னு மறந்துட்டியா? இரு. சூப்பர், இப்படிதான் இருக்கணும். எல்லாம் வந்து கொலக்கு முளக்குன்னு இருக்கு. அநேகமா அந்த இது தனியா இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஃப்ரூட் தனியா இருக்கும், அப்புறம் புருக்சைட் சாக்லேட் தனியா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம. அம்மா மறந்துட்டாங்க புருக்சைடை வந்துட்டு உள்ள வைக்கிறதுக்கு. அது யூஸ்வலா வந்து ஃபாரின் சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து உருகி போயிடும் இந்த வெயிலுக்கு. நார்மலாவே லைக் வெயிலே இல்லை, நீங்க வின்டர்ல வந்தாலுமே வந்துட்டு உருகி போயிடும். அம்மா வேற போதா குறைக்கு மறந்து போயிட்டாங்க. வந்துட்டு பெட்ரூம்லயே உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிலேபி எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன் இப்படி பெட்ரூம்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெட்ரூம் அப்புறம் இன்னொரு பெட்ரூம் அங்கதான் வந்துட்டு இங்க பள்ளியெல்லாம் இருந்துச்சுன்னா ஏசி இருக்கு. மீதியில வந்து ஏசி இல்லை. அதான் வந்து சென்ட்ரலைஸ் ஏசி ஆக்கணும்னா நமக்கு நிறைய ரெனோவேஷன் பண்ணணும். மேபி அதை வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு அம்மா வேண்டாண்டி நீ கிளம்பிட்டேன்னா
நானும் அப்பாவும் பிரச்சனையே இல்லை, ஆளுக்கு ஒரு ரூம்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா இருக்குமா? சாப்பிட்டு எல்லாம் ஜிலேபி சாப்பிடலாம். ஓகே கைஸ், அப்பா அநேகமா வந்து கிருஷ்மா இந்த தோசை எடுத்துக்கணும், போட மறந்துட்டேன். இது வந்து எடுத்துடு. நாங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ ஜிலேபிக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இது ஏதோ வந்துட்டு PS4 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யா அது வந்து பெரம்பூர்ல இருக்கான். கவுண்டான் இவங்க அணி வந்து கவுண்ட் பண்ணிட்டு ஈக்குவலா எடுத்துக்கணுமா, வெச்சகையத்தோட நாளைக்கு இருக்கணும். ஸோ ஆக்சுவலி மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான், ஆனால் நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிடணுமா, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் போல இருக்கு. ஸோ அம்மா சொல்றாங்க மாவு வந்து ஏற்கனவே புளிச்ச மாவு தான், இன்னும் நல்லா புளிச்சு போயிடும்ன்றதுனால. ஆக்சுவலி குங்குமப்பூலாம் போட்டிருக்காங்க போல இருக்குமா? யா சரி, ஓகே எடுப்போம். கிருஷ் தான் சொல்றான், எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? ஓகே நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குடா, சாப்பிட்டு பாருங்க நீங்க. நல்லா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கு.